நாம் தமிழக கட்சிங்கிறது தனிச்சு போட்டி அப்படிங்கிற முடிவு நாங்க எடுத்த முடிவு. எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கூப்பிட்டாரு, 2024 கூப்பிட்டாரு, 26 கூப்பிட்டாரு, வெளிப்படையா எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது எடுக்க முடியாதுங்கிற திட்டவட்டமான ஒரு முடிவுல நாங்க தனிச்சு நிக்கிறோம். ஆனா அங்க தாவேகா பொறுத்த வரைக்கும் ஒருவேளை பாஜக வந்து தாவேகா இது அதிமுக போகலன்னா அவங்க கூட்டணி கொடுத்து வச்சிருப்பாங்க. அந்த நோட்டு சீட்டு இதெல்லாம் பேசியிருப்பாங்க. அது எல்லாம் உடன்பட்டு வந்திருந்தா அதிமுகவோடு தாவேகா போயிருக்கும். இதுல திமுக களை எதிரிக்கிறாங்க, அதாவது திமுக அரசியல் எதிரி, அது சித்தாந்த எதிரிக்கிறாங்க, கொள்கை எதிரிக்கிறாங்க. அப்படின்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் என்ன மாறுபாடு? அதிமுக எல்லாத்தையும் இன்னைக்கு திமுக செய்யக்கூடிய தீமைகளை எல்லாத்தையும் கடந்த காலம் செஞ்ச கட்சி தான் அதிமுக. அதிமுகவோடு எப்படி அவங்க இணக்கப்பாடு இருக்கிறாங்க? அதிமுக ஊழல் கட்சி இல்லையா? ஒரு மோசமான ஆட்சி கொடுத்த கட்சி இல்லையா? இப்ப தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் இறந்து போன தங்கச்சி ஸ்டாலினோட தாயார் வந்து தாவேக்கால இருக்கிறாங்க. இல்ல அத நம்ம வாக்கு கேட்கிற ஸ்ட்ராட்டஜி மாதிரி அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருந்துட்டு இல்லங்க. நான் என்ன சொல்றேன், நான் நோக்கம் வந்து தேர்தலில் லாப நட்ட கணக்கு, வெற்றி தோல்வி, இதுதான் நோக்கம்னா அதை அறிவிச்சுட்டு நீங்க தாராளமா போங்க, குறைந்தபட்ச நேரம் இருக்கும்.